ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏபிபிஎம், பிபிஎம், தக்ஸேவாக் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டெமோ வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டேட் வந்து 19th February தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு ஜிடிஎஸ் அப்ளை பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நான் உங்களுக்கு எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஜிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் செலக்ட் டிவிஷன். இதில் வந்து உங்களோட டிவிஷன் எந்த ஊர் அப்படின்றத செலக்ட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி. அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ போஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பட் இன்னும் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. 29th அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ என்னோடய ஊரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 137 137 ஊர் கொடுத்துருக்காங்க. இந்த 137ஐயும் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப 1 2 3 4 அப்படின்னு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அடவத்தூர் அப்படின்ட்டுருக்கா. இதில் வந்து ஏபிபிஎம் போஸ்ட்டுக்கு இருக்குது, யூஆர் கேட்டகரியில் இருக்குது. இதோட பின்கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்டு பாருங்கள், இதுவும் ஏபிபிஎம் யூஆர் கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போ நான் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 137 ஊரையும் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பின்கோடில் எல்லாமே வருது இல்லையா. ஸோ அதனால் கூகுள் மேப்பில் போய் உங்கள் லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன் இந்த பின்கோட் போட்டிங்கனாலே அந்த எக்ஸாக்ட் ஆஃபீஸ் வரும். ஸோ அதனால் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை கிலோமீட்டருக்கு, உங்கள் வீட்டிலேருந்து அங்கே போக எவ்வளோ நேரம் ஆகும், இது எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிக்கிட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிங்க. ப்ரையாரிட்டி நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரி, ஸோ ஓபிசி கேட்டகரியில் நான் வருவேன். அதனால் எனக்கு வந்து பிபிஎம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பிபிஎம் வந்து எதெல்லாம் வந்து ஓபிசி கேட்டகரி வருதோ அதுக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎம் இருக்கா, ஆயாந்தூர் பிபிஎம் ஓபிசி கேட்டகரி. ஸோ இதுக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தேன். ரெண்டாவது ப்ரையாரிட்டி நான் எதுக்கெலாம் கொடுத்தேன் அப்படின்னா, பிபிஎம்மில் வந்து யூஆர் கேட்டகரிக்கு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு பிபிஎம் தான் எனக்கு கிடைச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பிபிஎம்மில் யூஆர் கேட்டகரி எதெல்லாம் இருக்கோ ஸோ செகண்ட் ப்ரையாரிட்டிஸ் நான் அப்படி கொடுத்தேன். மூணாவது கேட்டகரி வந்து நான் என்ன கொடுத்தேன்னா, ஏபிபிஎம்மில் ஓபிசி கேட்டகரியில் கொடுத்தேன். ஸோ ஏபிபிஎம் வந்து ஓபிசி கேட்டகரியில் கொடுத்தேன். நாலாவது வந்து எப்படி கேட்டகரிஸ் பண்ணேன்னா, ஏபிபிஎம் யூஆர் கேட்டகரியில் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கேட்டகரிஸை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தேன். பட் நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கும்போது உங்கள் டிஸ்டன்ஸு, அந்த கிலோமீட்டர்ஸ், இந்த டைம் ட்ராவல் டேக்கன் இது எல்லாமே வந்து அங்கே மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ எல்லாமே பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் இதில் 137 ஊர் இருக்கே, நம்ம எதுக்கு அவ்வளோக்கு கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா ஊருக்குமே வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஒரு இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரையாரிட்டிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டடாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், அந்த அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த எல்லா ப்ரையாரிட்டிஸுமே கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th இருக்குது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் டேட் வந்து 19th வரைக்கும் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து பொறுமையாக டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊருக்கு எவ்வளோ லிஸ்ட்டு வந்திருக்கு அதெல்லாமே வந்து பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக நோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதில்ங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இந்த பிசி, எஸ்சி, எம்பிசி இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி ஒரு இதாக சொல்கிறாங்களே. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் இவங்களெல்லாம் எக்ஸப்ட் பண்ணுறது வந்து ஒரு 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 இதுதான் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி இன்கம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்க தனி கேட்டகரியில் வருவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி இந்த கேட்டகரிஸ்லாம் விட. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய தக்ஸேவாக்ஸ் இருக்குது. தக்ஸேவாக் வந்து சிமிலர் டு ஏபிபிஎம் கேட்டகரி தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் தக்ஸேவாக் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், ஏபிபிஎம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிபிஎம் பற்றி. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி பிரித்து வைங்க. பின்கோட்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம். எவ்வளோ ஊர் கொடுத்துருக்காங்களோ மோஸ்ட்லி எல்லா ஊரையும் வந்து ட்ரை பண்ணி கவர் பண்ண. இந்த வீடியோ பார்த்து ஒரு பேசிக் ஐடியா அந்த டெமோ வீடியோ பார்த்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Feb 1 தான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டே டியூன்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ.